என்னவளே அடி என்னவளே, வெண்ணிலவே உன்னை தூங்கவை. என்ன இவ காலையிலேருந்து வரவும் இல்லை, ஒன்றும் பண்ணவும் இல்லை, என்ன பண்ணுறாவ? என்ன ஒரே சிந்தனையில் இருக்கிற மாதிரி தெரியுது. என்னதான் யோசிச்சுட்டு இருக்கான்னு தெரியல. இப்படி விட்டா என்னன்னே புரிய மாட்டேதுக்கா. நைட்டு ஃபுல்லாக வெற்றி வந்த மாதிரியும் தெரியலையே. விட்ட கேட்டு பார்ப்போம். சுனிதா, சுனிதா இங்கே பாரு. அச்சிச்சோ, காயுக்கா வந்துட்டாலே. கண்டுபிடிச்சானே என்ன எதுவும் தொலைச்சி கேள்வி கேட்காம விட மாட்டான். சுனி, முதல்ல அழுகிறத நிப்பாட்டு, கண்ணத்தோட ஃபஸ்ட்டு. எப்படி சமாளிக்கிறது? சமாளிப்போம். அக்கா சொல்லுங்கக்கா, ஏன்க்கா கூப்பிட்டீங்க? என்ன இவ பேசின தோரணையே சரியில்லையே. சம்திங் ராங். சும்மா விடக்கூடாது. காயோ, மூளை யூஸ் பண்ணி கண்டுபிடி. என்னடியாச்சு? குரல் ரொம்பவே டல்லாக இருக்கு. என்ன விஷயமா இருந்தாலும் ஒழுங்கு மரியாதை என்கிட்ட சொல்லிடு, இல்லைன்னா அவ்வளோதான். ஐயோ, கண்டுபிடிச்சிட்டா போல இருக்கே. எப்படி இவகிட்ட சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. ஷோ, சமாளிக்கிற கூட போதும் போதும் ஆகுமே. துருவி துருவி கேள்வி கேட்பாளே. அச்சோ, ஒன்றும் இல்லைக்கா, ஒன்றுமே இல்லை. ஏன்க்கா? ஏய், என்னடி ஏன்ட்டி போய் சொல்லி பழகிட்டியா? என்னாச்சு? மூஞ்சியெல்லாம் சோகமாக இருக்கு. அழுதுருக்கியா? கண்ணை பார்த்தாலே தெரியுது. அழுதுறது முகம்லாம் வீங்கிருக்கு. என்னடி நடக்குதுங்க? அக்கா அது வந்து அக்கா அது ஒன்றும் இல்லைக்கா, ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லைக்கா. ஏய், யார்கிட்டடி போய் சொல்கிற? உன்னோட ஆக்டிவிட்டீஸ் மற்றவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, ஆனால் எனக்கு தெரியும். என் கூடவே சுற்றிட்டு இருந்த உன்னை பற்றி எனக்கு தெரியாதாடி? பொய் சொல்லாமல் உண்மையை மட்டும் என்கிட்ட சொல்லு. அக்கா ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன் இல்லைக்கா. ஏக்கா தொண்ணு கேள்வி கேட்டுகிட்டே இருக்க? டென்ஷன் பண்ணுற? ஏய், என்னை டென்ஷன் பண்ணாத. உன் மூஞ்சை பார்த்தா தெரியாது நீ எப்படி இருப்பேன்னு. எப்போவுமே கலகலன்னு இருப்ப. யார் சுகமாக இருந்தாலும் உனக்கு பிடிக்காது. அப்படி இருக்க நீ ஏன் சுகமாக இருக்கேன்? கண்ணாடியில் போய் உன் மூஞ்சை பற்றியா எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு. இப்போ உண்மையை சொல்கிறியா இல்லை 4 அடி தட்டட்டுமா? ஐயோ, கண்டுபிடிச்சிட்டா. இதுக்கு மேலே ஒத்துக்கலைன்னா அவ்வளோதான், அடி தான். என்னடி கண்டுபிடிச்சிட்டேன்னு யோசிச்சுட்டு இருக்கியா? எப்படி சமாளிக்கிறது? இவ விட மாட்டாளே, துருவி கேள்வி கேட்பாளே அப்படிலாம் நினைக்கிறல்ல. தெரியுது, முகத்தை பார்த்தாலே தெரியுது. உண்மையை சொல்கிறியா இல்லையா? அக்கா ப்ளீஸ் காயுக்கா, என்கிட்ட எதுவுமே கேட்குது. என்னால் எதுவும் சொல்கிற மனநிலைமையில நான் இல்லை காயுக்கா. ப்ளீஸ் என்னை விட்டுரு. இப்படி அழுது விடிஞ்ச முகத்தோடு இருக்கும்போது எப்படி நான் நிம்மதி அங்கே போய் இருக்கிறது? உன்னை சாப்பிட கூப்பிட்டு போகலான்னு தான் வந்தேன். என்னமோ மூஞ்சி முகமே சரியில்லை. என்னதான் பிரச்சனையோ? இப்போ சொல்ல போறியே இல்லையா? நானே கெஸ் பண்ணவா? எனக்கு தெரிஞ்ச 99% இதுதான் நடந்திருக்கும்னு எனக்கு தெரியும். உனக்கும் புருஷனுக்கும் தானே சண்டை. எப்பவுமே 2 பேரும் அவ்வளோ ஒத்துமையாக இருப்பீங்க. உங்களை பார்த்து நானே சில சமயம் பரவாயில்லையே, நம்மளை விட சின்னவங்களாக இருந்தாலும் ரொம்ப மெச்சூர்டாக நடந்துக்கிறாங்கன்னு நினச்சிருக்கேன். ஆனால் இன்றைக்கி ஏன் இப்படி நடந்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நைட்டு முழுக்கும் புருஷன் வராமல் இருந்ததை பார்த்தே யோசித்தேன், ஏதோ பெரிய பிரச்சனை பண்ணியிருக்கீங்கன்னு. அம்மா வந்து படுக்கவும் தான் நான் வந்து கேட்கல. சரியா? என்னவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. இல்லையா, நான் எதுவுமே இனிமேல் கேட்க மாட்டேன், எதுலேயும் தலையிட மாட்டேன். அதுக்கப்புறம் உன் விருப்பம். ஆமாக்கா, ஆமாம், எனக்கு அவருக்கு பிரச்சனை தான். நான் என்னன்னு உங்ககிட்ட வந்து சொல்ல முடியும்? சொல்லு. எல்லாருமே சந்தோஷமாக இருக்க தருணத்தில் இந்த மாதிரி இடத்துக்குள்ளே சண்டை வந்துருச்சுன்னு கேள்விப்பட்டா அம்மாவும் சித்தியும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்போ தான் எல்லாத்தோட பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகிட்டு வருது. இப்போ நானும் பிரச்சனைன்னு வந்து நின்னா சங்கடப்பட மாட்டாங்களா? அதுவும் என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்க வீட்லேயும் இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொல்ல முடியுமா? என் மாமியார் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கன்னு பார்த்தல. இப்போ தான் சக்திக்கும் வினிதாவுக்கும் ஒத்துமையாக சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. என்னால் எந்த சந்தோஷமும் கெட்டு போயிடக்கூடாதுன்னு தானே அமைதியாக இருக்கேன். தயவு செய்து ப்ளீஸ் என்கிட்ட எதுவும் கேட்காது. சுனி, இப்போ அக்கா கிட்ட உண்மையாக சொல்ல போறியா இல்லையா? இந்த காய்க்காவை நம்பி சொல்கிற எதுவுமே தப்பாக போய் முடியாது. என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ணுறேன். அதுக்கு மேலே அக்கா மேலே நம்பிக்கைன்னு நீ எதுவுமே சொல்ல வேண்டாம். நான் போகிறேன். காய்க்கா மேலே நம்பிக்கை இல்லாமல் இல்லை. இது ஒரு சின்ன விஷயந்தான் காயுக்கா. நான் அவர்கிட்ட விளையாட்டாக பேச போனது பெரிய விபரீதமாகும் நான் நினச்சி கூட பார்க்கல காயுக்கா. எல்லாமே என் தப்பு தான். அவரை நான் ரொம்ப காயப்படுத்திட்டேன். அவரை நம்பிக்கை இல்லாமல் பேசினதுனால தான் அவர் ரொம்ப கோவப்பட்டுட்டாருக்கா. நான் சக்தி மாமாவை அவர் கூட கம்பேர் பண்ணிட்டேன். அவருக்கு அந்த கம்பேரிசன் பண்ணது ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக போச்சு போல இருக்கு. அப்படி என்னடி பேசி தொலைஞ்ச சொல்லு. இல்லைக்கா, சக்தி மாமா அக்காவை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாரு, நீ அந்த மாதிரி என்ன நல்லாவா பார்த்துக்கிற அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்டுட்டேக்கா. ஐயோ, முட்டாள் தானே பண்ணியிருக்கடி. இந்த வீட்லேயே இருக்கிற எல்லா மாப்பிள்ளையை விட உன்னோட மாப்பிள்ளை தான் ரொம்ப ரொம்ப நல்ல பையன். அது உனக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. நம்ம மொத்தம் 5 பேர், 5 பேர்த்து மாப்பிள்ளையில் அவர் எவ்வளோ தங்கமானவர்னு உனக்கு தெரியும்ல. இருக்கிறதுலே அவர் தான் சின்ன மாப்பிள்ளை. ஆனால் வயசுலையும் புத்திசாலித்தனத்தையும் பொறுமையிலும் அவர் தாண்டி பெருசு. ஆக்சுவலாக மல்லிகாவை கல்யாணம் பண்ணி வைக்கும்போது கூட அவர் எவ்வளோ டீசெண்டாக நடந்துக்கிட்டார். மல்லிகா விருப்பம் எதுன்னு கேட்டுட்டு
ஹெல்ப் பண்ணுறதுக்காக சரி நானே மாப்பிள்ளையை நடிக்கிறேன்னு முதற்கொண்டு சொன்னவரடி. அடுத்து உங்கள் மனசையே புரிஞ்சுக்கிறவர் உன் மனசை புரிஞ்சுக்க மாட்டாரடி. ஏன்டி இப்படி பேசிட்ட? நமக்கு இது சின்ன விஷயமா தெரியலாண்டி, ஆனால் அவருக்கு அது பெரிய விஷயம்டி. அவர் ரொம்ப காயப்பட்டிருக்காரு. ஆமாக்கா, அவரும் அதே தான் சொன்னார். அவருக்கு அம்மா அப்பா யாரும் இல்லை, சித்தியும் சித்தப்பாவும் தான் இருக்காங்க. எல்லாமே அவங்க குடும்பம் தானே. எனக்கு யாரும் இல்லை. அவங்க என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. ஆனாலும் என்னோடது அப்படின்னு நான் சொல்ல முடியாது இல்லையா? வேறு யாராவது உரிமை கொண்டாடும் போது நான் அமைதியாக தானே நிற்க முடியும். ஆனால் உன் விஷயத்தில் அப்படி இல்லைடி. அதனால தாண்டி நீ எப்போவுமே எனக்கு ஸ்பெஷலு. ஆனால் உன் வாயிலேருந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தையை கேட்பேன் நான் நினைக்கலடி. எனக்கு ரொம்ப அப்செட் ஆகிடுச்சுடின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்பட்டு அழுதுதாக்கா போனார். என்னால் முதலையாக அழுதா இருக்கா வெற்றி. என்னால் தான்க்கா அழுதார். ஐயோ, ஏதோ முட்டாள்தனமாக நடந்துக்கிட்டேன். அட்லீஸ்ட் அப்போவே என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா வெற்றி கூப்பிட்டு நிறுத்தி பேசியிருப்பேன்ல. நீ சொல்லி கேட்கலையா கூட நான் சொல்லி கேட்டிருப்பார்ல. அப்போ எங்கே தான் போயிருக்கார் அவர்? என் கூட எடுக்க பிடிக்காம தான் வயக்காட்டுக்கு காவலுக்கு போகிறாராட்டிருக்கு. சக்தி சொல்லி தான் எனக்கு தெரியும். சரி, இப்போ என்ன வேலை விஷயமா தானே போகிறாரு. விட்டு, நாங்களாம் கூட இருக்கோம்ல, நம்பிக்கையாரு. அவர்கிட்ட நான் எப்படியாவது பேசி சமாளிக்கிறேன். சரியா? யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். உனக்கும் எனக்கும் மட்டுமே இருக்கட்டும். வெற்றிக்கிட்ட நான் பேசிக்கிறேன். சரியா? சரிக்கா, எப்படியாவது அவரை சமாதானப்படுத்தி என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கா. என்னால் அவர்கிட்ட பேசாமல் இருக்க முடியல. நைட்டு ஃபுல்லாக சாப்பிட்டாரா என்னன்னு கூட தெரியல. ஓ, அதனால தான் மேடமும் சாப்பிட்ட வரலையோ? இப்போ காலையிலையும் காஃபி டீ எதுவுமே குடிக்கல. விரதம் இருந்தால் எல்லாமே சரியாயிடுமா? நீ வா, முதல்ல ஏதாவது சாப்பிடு. என்னால் எப்படிக்கா முடியும்? அவர் எங்கே சாப்பிட்டாரா என்னன்னு தெரியாமல் நான் என்னக்கா பண்ணுவேன்? ஏய், நீ தெம்பா இருந்தால் தான் அவரை போய் தேட முடியும். நான் அவர்கிட்ட பேசி கூப்பிட்டு வந்துடுறேன். இங்கே தானே போயிருக்காரு, எங்கேன்னு விசாரிச்சுட்டு நான் போய் கேட்டு வந்துடுறேன். ரொம்ப ஃபீல் பண்ணாதடி, எந்திரி. இல்லைக்கா, அது அவர் தான் எங்கே போயிருக்காருன்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். அப்புறம் நான் அங்கேயே போய் பார்த்து பேச வேண்டியதான். கவலைப்படாத, முதல்ல எந்திரிச்சு வெளியே வா. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நீ நான் மட்டும் தெரியாமல் போய் பார்த்துட்டு வந்துடலாம். சரிக்கா. சாப்பிட வருவியா என்ன? அக்கா, நீங்கள் போய் சாப்பிட்றீங்களா? நான் அவரை பார்த்துட்டு அவரை சமாதானப்படுத்திட்டதுக்கப்புறம் தான் என்னால் சாப்பிட முடியும். ப்ளீஸ்க்கா, கொஞ்சமாவது என்னோடய ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கோக்கா. சவா, சரி, என்னமோ சண்டை போட வேண்டியது, அதுக்கப்புறம் சமாதானம் ஆகிறதுக்கு முன்னாடி ரொம்ப ஓவராக பண்ண வேண்டியது. புருஷன் இருந்தால் கவனிக்காமல் கொட்டி கொட்டி தின்னு. புருஷன் சண்டை போட்டு போனதுக்கப்புறம் நான் அவர் இல்லாமல் சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன்னு என் தெளிவாக போகுது. சொன்னால் தானே தெரியும். எல்லாம் என்னமோ என்ன மாதிரி யாரும் இருக்க மாட்டேங்கப்பா. நீ சும்மா கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கப்போ. சரி அம்மா தாயே, முதல்ல அழுகிறத நிறுத்து. எல்லாம் சமாதானம் பண்ணிக்கலாம். நான் போய்ட்டு ஒரு 1/2 hour வந்துடுறேன். நீ எந்திரிச்சு கிளம்பி ரெடியாகு. சரி. அழுகிறத நிப்பாட்டுன்னு சொன்னேன். இங்கே பாரு, இப்படியே வந்தீங்கன்னா எல்லாருமே கண்டுபிடிச்சிருவாங்க. மூஞ்சி பூரா வீங்கி கழுதழுது. முதல்ல கை கால் மூஞ்சி கழுவிட்டு வா. சரியா? முடிஞ்சா குளிச்சுட்டே வந்துடு. 2வது பாரு, இங்கே அழுதாவது என் ட்ரெஸ்ஸை ஃபுல்லாமே நினச்சி வச்சிருக்கேன். எதுக்கு தான் இப்படி தண்ணீரை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரில. புத்திசாலித்தனமாக யோசிக்க தெரியாதா? ஏன்னா ஃபாரினாக போயிருக்காரு உன் புருஷன். பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு தானே போயிருக்காரு. என்னமோ தெரியாத விளையாட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கா. போய் என்னடா நீன்னு சொல்லி சண்டை போடாமல் சும்மா. சரி, 2 பேரும் போவோம், தனியெல்லாம் போகாத. சரியா? சரிக்கா. அக்கா சொல்கிறது சரிதானே. என் புருஷன் இங்கிருந்து அந்த பக்கம் தானே போயிருக்காரு. அவரை போய் நான் சமாதானப்படுத்த ஏன் யோசிக்கல? அவரை விட வேறு யார் எனக்கு பெஸ்ட்டு? நம்ம தானே தப்பாக பேசணும். அக்கா சொல்கிறதும் கூட கரெக்டு தான். நான் தான் அவர் எல்லாமாவே நான் அவருக்கு இருந்திருக்கேன். அவரை நான் கஷ்டப்படுத்தியிருக்கிறது தப்பு தானே. நேரடியாக போய் மன்னிப்பு கேட்கணும். காலில் விழுந்தாவது மன்னிப்பு கேட்டு அவரை நான் சமாதானம் பண்ணாமல் விடக்கூடாது. அவர் ஏன் வெற்றி, எனக்கு மட்டுமே சொந்தமான வெற்றி, வேறு யாருக்குமே சொந்தம் இல்லை. அப்படிப்பட்டவர் பொசசிவ் ஆகி அழுது எவ்வளோ வேதனை இல்லை. என்னால் புரிஞ்சிக்க முடியுது வெற்றி, என்னை மன்னிச்சிடு. என்னால் வெயிட் பண்ண முடியாது வெற்றி, உனக்காக நானே வரேன். இது ஏன் ஊர், யாரும் இல்லாமல் நான் என்ன பண்ண முடியும்? வரேன். ஐ லவ் யூ வெற்றி. சாருக்கு நடக்க சண்டையா? இதை சும்மா விடக்கூடாது. என்ன பண்ணலாம்? அவனுக்கிட்ட போட்டு விட்டோம்னா இவளை பிளான் கரெக்டு தான். ஜானுக்கு தான் கால் பண்ணணும். கால் பண்ணிட வேண்டியதான். ஹலோ ஜான், எங்கே இருக்க? சொல்லுங்க மேடம், என்ன விஷயம்? நான் சேஃபாக அங்கே போய் ரீச் ஆகிட்டேன். இப்போ நான் உனக்கு ஒரு தகவல் சொல்ல தான் கூப்பிட்டேன். கண்டிப்பாக எங்கள் வீட்டோட கழுத்து மேட்டுக்கு வந்துட்டு சுனிதா வெற்றியை பார்க்குறக்காக வரா. வெற்றி அங்கே தான் இருக்கான். சுனிதா வர வழியிலேயே மடக்கிடு. சரி மேடம். அவள் தனியாக வருவாளா இல்லை வேற யாராவது கூட வருவாங்களா? கவலைப்படாதீங்க, நான் சொன்ன டார்கெட்டும் செஞ்சு தான் வரும். ஒரே கல்லில் 2 மாங்காய். சரியா? சாமர்த்தியமும் முடிக்க வேண்டியது உன் வேலை தான். இதுக்கு மேலெல்லாம் நான் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. பார்த்து பத்திரமா நடந்துப்போம். சரி மேம், நான் பார்த்துக்கிறேன். எப்படி இருந்தாலும் உங்கள் டார்கெட்டும் என் டார்கெட்டும் ஒரே ஃபோக்கஸில் தானே வரப்போகுது. மேம், இன்னொரு விஷயம், எனக்கு என்ன வேணுமோ அதை நான் எடுத்துக்குவேன். தயவுசெய்து நீங்கள் தப்பாக எதுவும் நினச்சிக்க மாட்டீங்களே? எனக்கு தேவையானது என் வாழ்க்கை, அவ்வளோதான். இவளுக்கெல்லாம் என் தங்கச்சிக்கிட்ட இருந்து எனக்கு இது கூட பண்ணலைன்னா எப்படி? ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு தேவையானது எனக்கு நடந்தால் போதும். எதுலேயும் என் பேர் அடிப்படாமல் பார்த்துக்கோ. சரியா?
ரொம்ப சந்தோஷம் மேம். தேங்க்யூ மேம். அச்சோ பாவம் என் தங்கச்சி. பாவம் புருஷன் கூட சண்டை போட்டு ரொம்ப அப்செட்டாக இருக்கா. தன்னை நேசிக்கிற ஒருத்தன் கிடைச்சா ரொம்ப சந்தோஷப்படுவில்ல, அதுக்கான ஏற்பாடு தண்டி பண்ணிகிட்ருக்கேன். எப்படி நான் கெட்டவளா, நான் சீப்பானவளா? இப்போ யார் சீப்பாக போகிறான்னு இப்போ கொஞ்ச நேரத்தில் காட்டுறேன். என்னை சப்பா எப்படி பேசினேன், என்னை சாதாரணமாக நினச்சிட்டல்ல, உன்னெல்லாம் பழி வாங்காமல் விட மாட்டேன்டி. பார்த்துட்டே ரெடி.